ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மீனா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே மீனாவோட அம்மா சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க மீனாட்ட சத்யாவை பற்றி குறை சொல்லி புலம்புறாங்க. மீனா வர வர உன் தம்பியோட போக்கே சுத்தமாக சரியில்லடி, இப்போல்லாம் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா சேர்ந்து படிக்கிறேன், குரூப் ஸ்டடின்னு வெளியவே தங்கிடுறேன், அது மட்டும் இல்லாமல் நிறைய கெட்ட பழக்கம்லாம் பழகி வச்சிருக்கேன், நேற்று கூட அவன் ட்ரெஸ்ஸை துவைக்கும் போது சிகரெட் இருந்துச்சுன்றாங்க. அதை கேட்டோன்னு மீனாக்கு பயங்கர கடுப்பாகுது. கோவத்தில் சத்யாவை திட்டுறாங்க. லாஸ்ட்டாக இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிட்டி தான். அவனை நேரில் பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் சத்யாட்டந்து ஒதுங்குவான்னு சொல்லிட்டு சிட்டியை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா வசீகரனை பார்க்கறதுக்காக ரோஹிணியும் வித்யாவும் வந்திருக்காங்க. பழக்கம் போல அவர் 50,000 1 லட்சம் பணம் கேட்பாருன்னு நினைச்சு வந்திருப்பாங்க. ஆனா அவர் மொத்தமா 30 லட்ச ரூபா பணம் கேட்கிறாரு. அந்த பணத்தை கொடுத்துட்டா இதுக்கப்புறம் உன் விஷயம் எதுலையுமே நான் தலையிட மாட்டேன்றாரு. அதை கேட்ட ரோஹிணிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன விளையாடுறியா, அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்வாங்க. ஆனா வசீகரன் வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீதான் பெரிய புத்திசாலியாச்சு, ஏதாவது பண்ணி பணத்தை ரெடி பண்ணு, நான் அந்த பணத்தை வச்சுதான் புதுசா வீடு வாங்கலான்னு இருக்கேன், நீ மட்டும் பணம் கொடுக்கலன்னா உன்னை பத்தி உன் வீட்டுல போட்டு விட்டுருவேன்ற மாதிரி மாட்டிட்டு போறாரு. இப்ப வித்யா ரோஹிணிட்ட என்னடி பண்ண போறேன்னு வாங்க. அதுக்கு ரோஹிணி வந்து இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு, சிட்டி தானே ஏற்கனவே அவனை ஜெயிலுக்கு அனுப்புனா, அவனை வச்சுதான் அவன் கதைக்கு ஒரு முடிவு கட்டணும்ன்றாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா மீனா வந்து சிட்டியை பார்க்க வராங்க. சிட்டிகிட்ட பயங்கரமா சண்டை போறாங்க. உன்னால தாண்டா என் தம்பி கெட்டு போறான் பொறுக்கி அப்படி இப்படின்னு கத்துவாங்க. அதை கேட்ட சிட்டிக்கும் கடுப்பாகுது. நான் என்ன உன் தம்பியை கெடுத்தேன், அவன் சிகரெட் பிடிச்சானா அவனை போய் திட்டு, சும்மா வந்து ஏன் இங்கே கத்திட்டு இருக்க, நானும் ஃப்ரெண்டோட அக்கான்னு பார்த்தா என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா வெளியே போடின்னுவாரு. அதை கேட்ட மீனாக்கு டென்ஷன் ஆகுது. யாரை பாத்துறா டீன்னு சொன்னு அடிக்க கை வாங்குறாங்க. ஆனா சிட்டி வந்து மீனாவை அடிச்சு கீழே தள்ளி விட்டுருவாரு. மீனா மண்டையில அடிபட்டு ரத்தமே வந்துடும். அந்த டைம் பார்த்து கரெக்டா முத்து அங்க வந்துடுறாரு. சந்திரா முத்துட்ட விஷயத்த சொல்ல வந்தா முத்து அங்க வந்திருக்காரு. மீனா தலையில ரத்தத்தை பார்த்தோன்னா முத்துக்கு பயங்கரமா கோவம் வருது. என் பொண்டாட்டி மலையாட கை வச்சேன்னு சிட்டியை போட்டு அடிச்சு வெளுப்பாரு. அது மட்டும் இல்லாம சத்யாவோட கையை உடைச்ச மாதிரியே சிட்டியோட கையை முத்து உடச்சு விட்டுறாரு. கடைசியா முத்து வந்து மீனாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு வராரு. அங்க மீனாக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்ச பின்னாடி டாக்டர் வந்து மீனாக்கு பயப்படுற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்னதா தான் அடிபட்டு இருக்குன்றாங்க. லாஸ்டா முத்து வந்து நடந்த விஷயத்துல மீனாவோட அம்மாட்ட சொல்றாரு. அதை கேட்ட சந்திரா பதறாங்க. உடனே மீனாவை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் கிளம்பி வராங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு நடக்க போத சின்னதா ப்ரோமோ மாதிரி காட்டியிருந்தாங்க. அதுல மீனா வந்து தலையில கட்டோட வீட்டுக்கு வருவாங்க. அதை பார்த்து அண்ணாமலையும் விஜயாவும் என்னாச்சுன்னு விசாரிக்கிறாங்க. முத்து வந்து மீனா வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டதா போய் சொல்றாரு. இப்ப விஜயா வந்து எப்போதெல்லாம் மீனா மேல பாசம் காட்டுற மாதிரி பேசுறாங்க. ரொம்பவும் அடிபட்டிருக்கு, வலிக்குதான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் உனக்கு அடிபட்டிருக்கல, நீ போய் ரெஸ்ட் எடு, இன்னைக்கு சமையல நான் பாத்துக்கிறேன்றாங்க. விஜயா வந்து இவ்வளவு அக்கறையா பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதை தவிர வேற என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, மீனாக்கு அடிப்பட்ட விஷயம் கேள்விப்பட்டு சந்திரா வராங்கல்ல, கூடவே மீனாவோட தம்பி சத்யாவும் வரலாம். இப்ப சந்திரா வந்து சத்யாவை பயங்கரமா திட்டுவாங்க. எல்லாத்துக்கான நீ தாண்டா, அந்த பொறுக்கி கூட சேரான்னு சொன்னா கேட்டியா, ஏதோ பெரிய ஃப்ரெண்டுன்னு அவன் பண்ண காரியத்தை பத்தியா, உங்க அக்காவோட மண்டையை இப்படி அடிச்சு உடச்சு வச்சிருக்கான்னு பயங்கரமா திட்டுவாங்க. அதெல்லாம் கேட்ட சத்யாவுக்கும் சிட்டி மேல கோவம் வரதான் செய்யும். நேரா சிட்டியை பார்த்து சண்டை போடுவாரு. நீ எப்படி எங்க அக்காவை அடிக்க போச்சுன்னு சொல்லிட்டு சண்டை போடுவாரு. இந்த மாதிரி சீன்லாம் வரலாங்க. இதனால ஏற்கனவே கடுப்புல இருந்த சிட்டிக்கு இன்னும் கோவம் அதிகமாக தான் செய்யும். இந்த டயத்துல தான் ரோஹிணி வந்து வசீகரனோட விஷயத்த சொல்லி சிட்டிகிட்ட உதவி கேட்குறாங்க. சிட்டியும் அதை பயன்படுத்திட்டு பதிலுக்கு சத்யாவை மாட்டி விடலான்னு பிளான் பண்றாரு. இதனால அடுத்தடுத்து பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.